வெல்கம் பேக் டு பியூட்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம்மேட் வெஜ் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ரெசிபியை நம்ம ஓவனும் இல்லாமல் அண்ட் ஈஸ்ட்டும் இல்லாமல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 2 கப் ப்ளெயின் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த பீஸாவை ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அது ஈஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். அண்ட் இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கிறோம். One teaspoon salt, 1 teaspoon sugar. Give it good mix. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது கூட 1/4 கப் மில்க் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மில்கை நான் ஆல்ரெடி சூடு பண்ணி ஆற வச்சுருக்கேன். இப்போ ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. இதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இது கூட. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கிறோம். நார்மலாக மாவு கலக்கும் போது எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக ஒரு டைட் டோவை மிக்ஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம ஒரு 2 hours ரெஸ்ட்டில் வச்சுருவோம். ஸோ அந்த டவ் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். ஸோ நிறைய தண்ணி ஊற்றி ரொம்ப சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் 2 tablespoon ஆயிலை எடுத்துருக்கோம். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 hours நம்ம இதே மாதிரி வச்சிடலாம். அண்ட் இதுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு வெட் கிளாத் ஒரு ஏதாச்சும் ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருங்க. 2 hours மேலே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். எகெயின் ஒரு 1 or 2 minutes நல்லா நீட் பண்ணி விடுங்க. நல்லா நீட் பண்ண பீஸாவோட பேஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம 2 போர்ஷனாக டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ப்ளெயின் ஃப்ளவரை டஸ்ட் பண்ணிக்க போகிறோம். பண்ணிவிட்டு ரொம்ப தின்னாக ஷீட்டாக ரோல் பண்ணாதீங்க. கொஞ்சம் திக் ஷீட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. பீஸா பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதை பேன்லேயே நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த பேன் மேலே எந்த ஆயில் ஆர் பட்டர் அப்ளை பண்ணல. டைரெக்டாக நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க மாவை அப்படியே போட்டுட்டோம். அண்ட் இது கார்னர்லலாம் செட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே 2 tablespoon பீஸா சாஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஈவன் பீஸா சாஸ் இல்லாட்டி நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு மேலே மொசரல்லா சீஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா பீஸாவுக்கு சீஸ் தான். ஸோ நல்ல சீஸாக செலக்ட் பண்ணுங்கள். பீஸாவுக்கு போடுற சீஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். மொசரல்லா சீஸ் இஸ் பெஸ்ட். அண்டு இப்போ நம்ம இதில் ஸ்லைஸ்டு டொமேட்டோ கொஞ்சம் வச்சிடலாம். அண்டு இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்லைஸ்டு கேப்சிகமும் நான் வச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கு மேலே ஸ்லைஸ்டு ஆனியனும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த டாப்பிங் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் பன்னீர் க்யூப்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்ன சின்ன க்யூபாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈச் பைட்லேயும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அண்ட் இதுக்கு மேலே கொஞ்சம் ஆரிகனோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், அண்ட் அகெயின் மொசரல்லா சீஸ். ஸோ நம்ம கேஸ் ஸ்டவ்வில் தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம டைரெக்டாகவே மேலே வச்சுட்டு ஒரு 15 minutes லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. நியர்லி 10 to 15 minutes தான் நம்ம குக் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக இந்த பீஸா ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஸ்டாண்ட் ஒரு கீழே தவாலாம் வச்சு நம்ம இதையை பேக் பண்ணலை. டைரெக்டாக பேனில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ நீங்களும் உங்கள் பேன்லேயே நீங்கள் குக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டட் மெட்டீரியலாக எடுத்துக்கோங்க. ஸோ கீழே இருக்கிற க்ரஸ்ட்டு வந்து பர்ன் ஆகாது. பாருங்கள் நல்லா குக்காக இருக்குது. அண்ட் ஷாப்பில் பீஸா எப்படி இருக்குமோ, பீஸாவோட க்ரஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கீழே பேஸ் ரெடியாக இருக்குது. அண்ட் மேலே மொசரல்லா சீஸோட டேஸ்ட் அமேசிங்காக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பியூட்டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.